ஒரு படம் 7 மாதம் டிலே. படம் வந்து பைரசியில் லீக் ஆகுது. லீக் ஆன படத்தை வந்து போலீஸே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. 1.2 crore பீப்புள் மேலே பார்த்துட்டாங்க வேர்ல்டு வைட் அப்படின்றாங்க. இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு ஒரு படம் வெளிவருது. அந்த ஒரு ஆரவாரம், அந்த கொண்டாட்டம், ஏதோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்குல்ல, அதுதான் தளபதி விஜய் சாரினுடைய மாசுன்னு நான் பார்க்குறேன். இதில் என்னென்னா, நிறைய பேர் வந்து நினைப்பாங்க இந்த படம் வந்து பைரசியில் லீக் ஆகிடுச்சு, என்ன புதுசாக இருக்கும் அப்படின்னு. நான் வந்து அந்த மாதிரி பார்த்தவங்களுக்கும் சொல்கிறேன், இதில் புதுசாக நிறைய இருக்குது. அதுவும் வந்து அந்த ஒரு இது பண்ணார் பாருங்க, அப்படி வந்து ஒரு டைட்டில் விட்டார் பாருங்க. அவர் வந்து தளபதி ஜோசப் விஜயின் டைட்டில் வரும்போது அவ்வளோ பெரிய ஆரவாரம் வந்தது காரணம், அது எல்லாமே கரெக்டாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து உணர்வுபூர்வமாக இந்த படத்தில் இது லாஸ்ட் படம் தெரிஞ்சுட்டு, ஏன்னா அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு, அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்துலையும் அவர் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காரு. 3 மணி நேரம் படம் பார்க்குறோம். 3 மணி நேரம் ஒரு அது ஒரு பிரேக், ஒரு 20 நிமிஷம். ஆனால் படம் முடிஞ்சோடனே அப்படியே இல்லை உட்காந்துருக்காங்க. ஏன் உட்காந்துருக்காங்க? எழுந்து போகவே இல்லை. எனக்கு ஃபோன் வந்துட்டே இருந்தது. நான் வந்து 1 மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. நான் அப்போ தான் எழுந்து வந்தேன். பார்த்தா எழுந்து வந்தால் எல்லாரும் எழுந்து வரல. நான் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நம்ம மட்டும் எழுந்து வரோம், எல்லாரும் உட்காந்துருக்காங்கன்னு. அதுதான் எமோஷன். கடைசியில் அது அன்புடன் விஜயின் வருது பார்த்தீங்களா, அது அப்படியே உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு எழுந்து போகவே இல்லை. எழுந்து எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. அதாவது ஒரு பிரமிப்பு, ஒரு அன்பு, அதை விட முக்கியமாக ஒரு பிரிவு, நம்மளை பிரிகிறாரு அப்படின்னு சொல்லிது. பட் அவர் நம்ம கூட தான் இருப்பார். ஒரு தலைவனா, அரசியல் தலைவனா நம்ம கூட இருப்பார். தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 850-900 ஸ்க்ரீனில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சாதனை பண்ணும். வசூல் சாதனை என்பது எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணுறது ஒரு 30 கோடியை தாண்டும். நான் சொல்றது ஒர்க்கிங் டே, லீவ் நாள் கிடையாது. லீக் ஆன படம், 9 மாதம் 7 மாதம் டிலே ஆன படம், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ரீமேக்குன்னு பல பேர் சொல்லி இந்த படத்தை வந்து ஒரு எதிர்பார்ப்பு குறைக்கணும்னு ட்ரை பண்ண படம். நீங்க ஒரு தோராயமா சொல்ல முடியுமா இவ்வளோ வந்து கான்ஃபிடென்ட்டா இல்ல? இது வந்து நீங்க இந்த வீக்கெண்ட்ல 100 crores பண்ணோம். அதெல்லாம் வந்து விஜய் சாருக்கு ஜுஜுபின்னு சொல்லுவாங்க. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ஜூலை 24 அன்னைக்கு இந்த மெகா ஆஃபர் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. KFC டபுள் டீல் வந்தாச்சு. கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. சார், அதாவது படம் ரிலீஸ் ஆனே நேரம் எங்கே வருவோம், இங்கே தான் வந்து எல்லா மீடியா இங்கே தான் வரும். அது வந்து ஒன் லாஸ்ட் மூவி ரொம்ப எமோஷனலாக வந்து இந்த படம் இருந்துச்சு. ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப எமோட் ஆகி இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போடுறது பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற படம் எப்படி சார் இருந்துச்சு? படம் பார்த்தீங்களா? நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன். நான் அது கொடுத்தது காரணமே ஜனநாயகன் தான். ஓகே, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலன்னா நான் இன்டர்வியூ கொஞ்சம் அப்புறமா கொடுக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்கலாம்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் கொடுக்காம இருந்தால் இந்த படத்தை மிஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகே, ஏன்னா லாஸ்ட் டைம் தளபதி விஜய் சாரை வந்து திரையரங்கில் காலையில் 9 o'clock காட்சி பார்க்கும்போது நான் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்த விஷயம் என்னென்னா, ஒரு படம் 7 மாதம் டிலே. படம் வந்து பைரசியில் லீக் ஆகுது. லீக் ஆன படத்தை வந்து போலீஸே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. 1.2 crore பீப்புள் மேலே பார்த்துட்டாங்க வேர்ல்டு வைட் அப்படின்றாங்க. பைரசியில் லீக் ஆன படம், முழுமையாக ரிலீஸ் ஆன படம், அதுவும் வந்து நீங்கள் வந்து பைரேட்டட் பிரிண்ட்னு சொல்ல முடியாது, ஒரிஜினல் பிரிண்ட் மாதிரியே ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அதாவது ஃபுல்லாக படமே பார்க்க முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு படத்தை 7 மாதங்கள் இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு ஒரு படம் வெளிவருது. அந்த ஒரு ஆரவாரம், அந்த கொண்டாட்டம், ஏதோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்குல்ல, அதுதான் தளபதி விஜய் சாரினுடைய மாசுன்னு நான் பார்க்குறேன். அவர் வந்து எனக்கு வந்து 2 விஷயம்தான் இந்த படம் பார்க்கும்போது. ஒரு சைடில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவருடைய படத்தை திருப்பி நம்ம வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறோன்னு. இன்னொரு சைடில் ரொம்ப வருத்தமாக இருந்தது, சோகமாக இருந்தது. இனிமேல் அவரை பார்க்க முடியாதுல்ல, ஏன்னா அவர் அரசியலில் போயிட்டார். இனிமேல் பல வருட காலம் அரசியலில் தான் இருக்க போறாரு. அவர் சினிமா வரப்போறது இல்லை. அதை நினச்சா ஒரு மாதிரி அவரை பார்க்கும்போதே ஒரு ஃப்ரேம்லையும் பார்க்கும்போது இப்படி ஸ்டைல், இப்படி மாஸ், இப்படி ஆக்ஷன், இப்படி ஒரு டயலாக் டெலிவரி, இப்படி ஒரு எமோஷன். அவர் வந்து விஜய் சார்னால எமோஷன் அப்படின்வாங்க. இந்த எமோஷன் எப்போ பார்க்க போகிறோம்? நம்ம ரீரிலீஸில் பார்ப்போம். ஆனால் ரீரிலீஸில் நம்ம ஏற்கனவே அதை அனுபவிச்சிட்டோம்ல. புதுசான ஒரு அனுபவம் இருக்குல்ல இந்த படத்தில். பல இடங்களில் எனக்கு அந்த ஒரு அனுபவம் இருந்தது. இதில் என்னென்னா, நிறைய பேர் வந்து நினைப்பாங்க இந்த படம் வந்து பைரசியில் லீக் ஆகிடுச்சு, என்ன புதுசாக இருக்கும் அப்படின்னு. நான் வந்து அந்த மாதிரி பார்த்தவங்களுக்கும் சொல்கிறேன், இதில் புதுசாக நிறைய இருக்குது. ஓகே, அதுவும் வந்து அந்த ஒரு இது பண்ணார் பாருங்க, அப்படி வந்து ஒரு டைட்டில் விட்டார் பாருங்க. அது அதில் இருந்துதா தெரியாது, ஏன்னா அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஜனவரியில், அது பிப்ரவரி மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது. இதில் வந்து பண்ணார் பாருங்களா, அவ்வளோ ஆரவாரம். அவர் வந்து தளபதி ஜோசப் விஜயின் டைட்டில் வரும்போது அவ்வளோ பெரிய ஆரவாரம் வந்தது காரணம், அது எல்லாமே கரெக்டாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கடைசியில் ஒரு 50 seconds 40-50 secondsக்கு அவருடைய ஜேர்னியை காமிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து மிக ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸ்பாய்லராக வேணால் அந்த ஜேர்னி நீங்கள் பாருங்கள். ரொம்ப அருமையாக அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இந்த படத்தை வந்து H. வினோதம் அண்ட் KVN ப்ரொடக்ஷனை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே திரையரங்கில் போய் பார்த்துட்டு நம்ம ஒன் லாஸ்ட் டைம் விஜய் சாரை செலிப்ரேட் பண்ணலாம். அப்படியான படம் தான். இதில் உட்காந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கதை இதெல்லாம் நம்ம வேணாம். இது ஒரு எமோஷன், இது ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
ஒன் லாஸ்ட் டைம் we are வாட்சிங் தளபதி விஜய் அந்த லார்ஜ் ஸ்க்ரீன். அதை பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் ஜனநாயகன். சார் நீங்கள் சொல்லும்போது ஒரு அழகான வார்த்தை சொன்னீங்க, திரும்ப எப்போ கிடைக்க போகுது அப்படின்னு. நீங்கள் கிட்டத்தட்ட திருவிழா மாதிரி இருக்குது சார். ஊரே வந்து ஏதோ வந்து தீபாவளி மாதிரி இருக்குது. ரோடே காலியாக இருக்குது. சென்னையில் தெரியும், ரோடே காலியாக இருக்கிறப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ சார் கிடைக்கும்? நம்ம தமிழ் சினிமா கிடைக்குமா? கிடைக்குமானா விஜய் சார்ன்றதே ஒரு இமோஷன் தான். ஸோ நம்ம எந்த கம்பேரிசனுக்கும் போவோம்னா விஜய் சார் அவருடைய வளர்ச்சி வந்து அடுத்தடுத்த கட்டம் மக்களுக்கு வந்து அவருடைய படம் வரும்போதெல்லாம் ஒரு செலிப்ரேஷனாக மாறி இன்னைக்கு அவர் படம் எப்போ வரும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான ரசிகர்களை நம்மளும் ஒருத்தர். நம்ம அப்படி போய் பார்க்கும்போது அது அப்படியே அந்த ஒரு மேஜிக் ஒன்று வரும்போது இல்லை, நம்மளுக்கு ரெண்டு இமோஷனும் மாறி மாறி வருது. ஒரு இமோஷன் செலிப்ரேஷனாக இருக்குது, இன்னொரு இமோஷன் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுவும் அந்த பாட்டு வரும்போது நான் வந்து பல்லாசோல பார்க்குறேன். பல்லாசோல என்ன மாதிரி ஆடியன்ஸ் இருப்பாங்க, அந்த ஆடியன்ஸ் ஒரு 50 பேர் போய் ஸ்கிரீன் முன்னாடி டான்ஸ் ஆடினாங்க பாருங்க. அதை அப்படியே எடுத்து அதை ட்வீட் பண்ணக்கூடாது, ட்வீட் பண்ண அப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகும். அவ்வளோ நான் பார்த்து என்னடா அது பலவசல ரசிகர்கள்லாம் இப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னா நம்ம கொஞ்சம் தயங்கும் எழுந்து போய் நின்று செலிப்ரேட் பண்றதுன்னு. அந்த மாதிரி ஒரு க்ரௌடு நினைப்போம். அந்த இதெல்லாம் கிடையாது. அங்கேயும் நான் செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க போய் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. தட் இஸ் விஜய் சார், தட் இஸ் தளபதி விஜய் சார். அவருடைய எமோஷன் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல நல்லா இருந்தது. இந்த படத்தை மொத்தமாக ஒரு மனிதர் கேரி பண்ணுறாருன்னா அது விஜய் சார் தான். மீது எதுவுமே நான் வந்து இதில் வந்து அவர் தான் ப்ளஸ் 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 ப்ளஸ். படத்தில் வந்து என்ன 10+ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தளபதி விஜய் தளபதி விஜய் தளபதி விஜய் அப்படி தான் சொல்லுவேன். அவர் தான் எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து உணர்வுபூர்வமாக இந்த படத்தில் இது லாஸ்ட் படம் தெரிஞ்சுட்டு, ஏன்னா அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு. அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்துலையும் அவர் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம பண்ணுற ஒரு விஷயமும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் சரி, அவருடைய என்டையர் பர்ஃபார்மன்ஸும் சரி, அதை வந்து ரிலேஷன் அதை காமிக்கிறதாலும் சரி, ரொம்ப லைட்டாக சட்டிலாக ரொமான்ஸ் வந்து பெருசாக காமிக்காமல் ஒரு டான்ஸ் எல்லாம் வச்சிருக்கலாம் பூஜா ஹெக்டே கூட, அதெல்லாம் வைக்காமல் அந்த ஏஜுக்கான ஒரு கேரக்டராக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் அழுதாங்க? அழுது பார்த்தீங்களா? நிறைய பேர் எமோஷன் ஆயிட்டாங்க, நிறைய இடத்துல எமோஷன் ஆயிட்டாங்க. பல பேர் என் கூட வந்து அப்படியே உட்காந்துருந்தாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா படம் முடியும் போது ஜென்ரலாக என்ன ஆகும்னா 3 மணி நேரம் படம் பார்க்குறோம், 3 மணி நேரம் ஒரு அது ஒரு பிரேக் ஒரு 20 நிமிஷம். ஆனால் படம் முடிஞ்சோடனே அப்படியே இல்லை உட்காந்துருக்காங்க. ஏன் உட்காந்துருக்காங்க? எழுந்து போவே இல்லை. எனக்கு ஃபோன் வந்துட்டே இருந்தது. நான் வந்து 1 மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. நான் அப்போ தான் எழுந்து வந்தேன். பார்த்தா எழுந்து வந்தேன், எல்லாரும் எழுந்து வரல. நான் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நம்ம மட்டும் எழுந்து வரோம், எல்லாரும் உட்காந்துருக்காங்கன்னு. அதுதான் எமோஷன். அவங்களால ஐயோ இனிமேல் எப்படி விஜய் சாரை பார்க்க போகிறோம். ஓகே இந்த படத்தை 2-3 தடவை பார்த்துடலாம், பட் ஆனால் திருப்பி இந்த மாதிரி விஜய் சார் எப்படி பார்க்க போகிறோன்றது அந்த அப்படி உட்காந்துருந்தாங்க பாருங்கள். தட்ஸ் அ ட்ரிபியூட் டு விஜய் சார். எழுந்தே வரல. என் ஒய்ஃபு இருங்க போகலாம் கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னாங்க. அதை வந்து அந்த கடைசியில் அது அன்புடன் விஜய்னு வருது பார்த்தீங்களா, அதை அப்படியே உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு எழுந்து போவே இல்லை. எழுந்து எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. அதாவது ஒரு பிரமிப்பு, ஒரு அன்பு, அதை விட முக்கியமாக ஒரு பிரிவு, நம்மளை பிரிகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் நம்ம கூட தான் இருப்பார், ஒரு தலைவனா, அரசியல் தலைவனா நம்ம கூட இருப்பார். பட் இந்த மேஜிக்கை நம்ம இனிமேல் சரியில் பார்க்க முடியாது. இந்த மேஜிக் பார்க்க முடியாது. நம்ம வந்து டிவியில் பார்க்கலாம், இது இந்த நியூஸில், அப்புறம் லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்க்கலாம், இல்லைனா அவர் எங்கேயாவது வரும்போது பார்க்கலாம். அதை தவிர நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியாது. சார் என் கூட தேட்டரில் உட்காந்து நிறைய பேர் அழுதுட்டாங்க சார், கதை அழுதாங்க. அந்த மாதிரி வந்து எமோஷன் வந்தாங்க. இப்போ வந்து இந்த படம் வந்து ரீமேக் படம், 3 hours ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ விஷயம் இருந்தால் கூட இப்பயும் வந்து இந்த புக் மை ஷோ ஹேக்கர் அளவுக்கு வந்து ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த ஆரை எப்படி சார் ஃபீல் பண்ணுவீங்க? அவர் எப்பவுமே அவர் ஒரு மேஜிக்கு. சரி, நீங்கள் வந்து விஜய் சாரை டிஃபைனே பண்ண முடியாத ஒரு மாபெரும் நடிகர் தான் வந்து விஜய் சார். அவரை டிஃபைன் பண்ண முடியாது. இந்த ஒரு வரையறுக்குள்ளே போட்டுட்டு இந்த இதுக்குள்ளே தான் அவர் டெலிவரி பண்ணுவார்லாம் நினைக்காதீங்க. அதை தாண்டி டெலிவரி பண்ணிகிட்டே இருப்பார். இப்போது இது நீங்கள் சொல்லுங்க ரீமேக் இல்லை, இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஓரளவு பகவந்த் கேசரி. நான் 2 தடவை நான் பார்த்தேன். இது ஒரு தடவை டவுட் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்த்துட்டேன். அப்புறம் வந்து எல்லாரும் இந்த படத்தினுடைய ரீமேக்னு அப்போ நான் டிசம்பரில் பார்த்தேன். டிசம்பரில் ஏன் பார்த்தேன்னா படம் வரதுக்கு முன்னாடி சரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ நான் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ தான் ஃபுல்லாக நம்ம படம் பார்க்குறோம். படம் பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு ஐடியா இன்ஸ்பயர் ஆகிருக்கு, சில சீன்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கு. பட் ஆனால் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்போ இந்த படம் நம்ம பார்த்தவங்களுக்காக நான் சொல்கிறேன், MM அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த பாபி தியோல் கேரக்டர் மூலமாக இந்த நாட்டுக்கே ஒரு பெரிய இது நடக்க போகுது, தீங்கு நடக்க போகுது, அதை தடுக்கணுன்றதெல்லாம் வந்து அந்த பகவந்த் கேசரியில் அது கிடையாது. அது வேறு மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்கும், இதில் வேறு மாதிரி ஒரு கான்செப்ட். இதில் அது பிறகு அரசியல் கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா, அரசியல்வாதிகளை வச்சு பண்ணுறது, அதெல்லாம் அதில் கிடையாது. ஸோ இதில் வந்து அதுலேருந்து ஐடியா எடுத்துகிட்டு இவங்க வந்து மாடிஃபிகேஷன் வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு 50% அந்த படத்தினுடைய ஐடியாவாக இருக்கலாம், 50% இவங்களோட ஒரிஜினல் கான்செப்ட் தான். அதனால் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு பகவந்த் கேசரி அது ரீமேக்கு அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் எந்த முக்கியமே கிடையாது. நம்மளுக்கு தேவை நம்ம தளபதி விஜயை அப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அவர் அவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாரு. ஒரு பில்டப்பே வந்து ஜஸ்டிஃபைடாக இருக்குது. அந்த பில்டப் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக கிடையாது. அது வந்து கரெக்டாக இருக்குது. அவர் வந்து ஒரு 30 பேரை வந்து ஒரு காட்டில் போய் வெட்டி தள்ளினார் அப்படின்ற சீனை பார்க்கும்போது அவ்வளோ கூஸ்பம்ப் வருது.
அந்த ஆக்ரோஷமாக பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த ஆக்ரோஷமெல்லாம் நம்மளுக்கு வந்து நிஜமாக தெரிஞ்சுது. அந்த நிஜமாக அந்த கோபம், அது பிறகு வந்து ஒரு பொண்ணை வந்து இது பண்ணும்போது, ஒரு குழந்தைய பண்ணும்போது எப்படி அவர் வந்து ஆவேசமாக துடிக்கிறாரு, அது எல்லாமே அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மராக இந்த படத்தில் பார்த்தேன். அதாவது ஒரு ஆக்ஷன், எமோஷன் எல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தில் வந்து விஜய் சார். என்டர்டெயின்மெண்ட்டு, அப்புறம் அன்பு, படம் ஃபுல்லாக அன்பு காமிக்கிறாரு. அந்த மமிதா பைஜு ரோலில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க மமிதா பைஜு. அந்த ஒரு வளர்த்த பொண்ணுக்கு எந்த அளவு பாசம் காட்டணும், அதில் எந்த அளவு வந்து கண்டிப்பாக இருக்கணும், எல்லாமே ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்காரு. ஸோ அதனால் விஜய் சாருக்கு என்னென்னா இந்த படம் ஏன் எல்லாரும் எமோஷன் ஆகிறாங்கன்னா, இப்படி ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னரை நம்ம மிஸ் பண்ண போகிறோமே, அந்த வார்த்தை தான். இப்போ நீங்கள் வந்து மோகன்லால் சாருக்கு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாங்க கம்ப்ளீட் ஆக்டர்னுவாங்க. கம்ப்ளீட் என்டர்டெய்னர் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது விஜய் சார். எல்லாத்துலேயுமே நம்ம என்டர்டெயின் பண்ணுவார். அந்த ஒரு பாருங்களேன், 52 வயசில் அவ்வளோ ஃபிட்டாக இருக்கார். நம்ம அவரை பார்க்கும்போதே ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். என்னடா மனுஷன் இப்படி உடம்பு சதியை போடாமல் அப்படி ஃபிட்டாக இருக்கார். அதாவது எப்படி நம்ம 30 வருஷம் முன்னாடி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கார். ஸோ அந்த ஒரு லுக்கு, அந்த பர்சனாலிட்டி, அதை விட அவருடைய டான்ஸு, அந்த டான்ஸுக்கு வந்தது பாருங்கள் கூட்டம், பயங்கரமான ரெஸ்பான்ஸு. அதாவது இன்டர்வியூஷன் முன்னாடி. ஸோ அது எல்லாமே அவரால் தான் பண்ண முடியும். ஒரு டான்ஸை வந்து இப்படி கேலப்பிங்காக கொண்டு வர முடியும், மக்களை ஓடி வந்து டான்ஸ் பண்ண வைக்க முடியும், அதெல்லாம் விஜய் சார் தான். சூப்பர் சார். வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நான் எதுவுமே பார்க்கல. இத்தனைக்கும் குழந்தைகளுக்கு தேவைப்படுற குட் டச் பேட்டர்ஸ்லாம் வந்து சொல்லி விட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து அது பார்க்குறீங்களா? ஏன்னா நம்ம படம் பார்த்துட்டோம் அப்படின்னப்போ இல்லை அந்த மாதிரி எதுவுமே வரலையே, வழுகிற வரல, ரத்த சீன் பெருசாக எதுவும் வரல அப்படின்னப்போ உங்களுக்கு தோணுச்சா இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க? இல்லை, எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. கத்தியில் அங்கங்கே குத்தி நம்ம வந்து இங்கே குத்திங்க எடுக்கும்போது குழந்தைங்களை வந்து 13 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு கூட பயம் வரும், 16+ கூட. அதனால் கொஞ்சம் வயலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது வந்து சென்சார் போர்டு வந்து ஒரு ரூல் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து சென்சார் போர்டு ரொம்ப டஃப் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து சொல்லி கொடுத்த அந்த சொன்ன அந்த விஷயம் நல்ல விஷயந்தான். பேட் டச் குட் டச்சை பற்றி அழகாக அந்த ஸ்கூலில் வந்து பேசுகிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான சீன். அதை விட முக்கியமாக அவர் சொல்ல வந்த கருத்தே பெண்களை வந்து தைரியமாக வளர்க்கணும், கான்ஃபிடென்ட்டாக வளர்க்கணுன்ற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா குழந்தைங்களும் பார்க்க வேண்டிய ஒரு கான்செப்ட் தான். ஆனால் சொல்லும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ப்ரெசன்டேஷன் வந்து மாசான ஆக்ஷன் சீக்வன்ஸில் நம்ம பிளட் அண்ட் கோர் நிறைய பார்க்குறோம். நிறைய பேர் தலை வெட்டுறாங்க, கையை வெட்டுறாங்க. இதெல்லாம் குழந்தைங்க பயந்துரும்ல. 16+ இருந்தாலும் குழந்தைங்க பயப்படுவாங்க. அதாவது அந்த ஏஜில் இருக்கிறவங்கலாம் பயப்படுவாங்கன்றதுக்காக தான் சென்சர் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்காங்க. இப்படி நிறைய படங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்குல கன்னடத்தில் நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. சிம்பிளான ஆக்ஷன் வந்து மாசா இல்லாத படங்களுக்கே ஒரு விஷயம் சொல்கிறேன். கப்புள் ஃப்ரெண்ட்லின்ற ஒரு படத்தில் வந்து லிவ் இன் கப்புளாக இருந்ததுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஓகே, ரொம்ப அருமையான படம். அது ஏ சர்டிஃபிகேட். நான் அந்த டேரக்டர் கிடைக்கிற என்ன அது ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க இந்த படத்துக்குன்னா, லிவ் இன் கப்புள் அப்படின்றது 16+க்கு சொன்னால் தவறுதலான ஒரு முன்னுதாரணம் மாறிடும். அதனால் நாங்கள் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம், இது அடல்ட்டுக்கான ஒரு படம் அப்படின்னு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதில் வயலன்ஸே கிடையாது, அடிதடியே கிடையாது. ஸோ அவங்களுடைய பேராமீட்டர் இப்போ வந்து ரொம்ப டஃப் ஆகிடுச்சு சென்சர் போர்டு. அதனால் அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஏன்னா நான் அது உதாரணம் சொல்ல ஆரம்பிச்சா 4-5 படம் நான் சொல்லலாம். அதாவது இது ஏ சர்டிஃபிகேட்டா அப்படின்னு நம்மளுக்கே தோணும். ஆனால் அவங்களுடைய வரைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வரைமுறையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் தான் வந்து நிற்கும். நான் அது கப்புள் ஃப்ரெண்ட்லியே உதாரணம் சொல்லிட்டேன். ஸோ அதனால் இந்த படத்தை பொறுத்தவரையும் இவ்வளோ வயலன்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து போய் யூஏன்னு கேட்க முடியாது. அதனால் அவங்க சொல்ல வந்த கருத்து எல்லா குழந்தைங்களுக்குமான ஒரு கருத்தாக இருந்தாலும் சொன்ன விதத்தில் நிறைய வயலன்ஸ், நிறைய மாசான சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொலை பண்ணும்போது அது 16+க்கும் ஓரளவு மனசை பாதிக்கும் அப்படின்றதால சென்சர் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்காங்க. பட் அதை ரொம்ப கட் பண்ணியிருந்தா, அதாவது அந்த சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி அது பிறகு இது கொண்டு வந்தாங்கன்னா 16+ கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவ்வளோ கட் பண்ணுங்க வச்சுங்களேன், நம்ம இப்போ பார்க்குற அந்த எமோஷன் போய்டும். அவர் வந்து டக்குன்னு வந்து ஒரு தலையை வெட்டுவார்ல அவர் இடத்துல, அது பிறகு வந்து ஒருத்தனை கையை வெட்டுவார்ல, கையை வெட்டுறது 4-5 சீனில் இருக்கும். அப்புறம் கத்தி குத்தி வெளியில் போகிறதெல்லாம் நிறைய சீன் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் குழந்தைங்க பயப்படுவாங்கல்ல. ஆனால் இதை மீறி நான் பார்த்த வந்தால் ஷாக்கு, ஒரு ஃபேமிலி வந்து குழந்தை கூட்டு உட்கார வச்சுருந்தாங்க என் முன்னாடியே. நான் அவங்கள பார்த்து எப்படா இந்த குழந்தைய கூட்டு வந்தாங்க, அதுவும் ஒரு முக்கியமான மல்டிப்ளெக்ஸில் எப்படி கூட்டு வந்தாங்கன்னு எனக்கே தெரியல. அவங்க ஒருவேளை யாரும் பார்க்காத போது உள்ள கூட்டு வந்துட்டாங்க போல இருக்குது. பட் இதை வந்து நான் தவிர்க்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா குழந்தைங்க வந்து அதுவும் ஒரு 6-7 வயசு குழந்தைய வந்து பெண் குழந்தைய கூட்டு வந்திருந்தாங்க. அந்த கான்செப்டுக்காக கூட்டு வந்ததாலும் அந்த குழந்தை பார்க்கும்போது ஒரு பைபிள் இல்லை. ஸோ அதை வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி சில பேரண்ட்ஸ் பண்ணுறது என்னை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது. அது வந்து பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்வேன். ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் மட்டும் தான் வரலாம், உங்கள் குழந்தைய கூட்டு வர்றது ரொம்ப தப்பாக நான் பார்க்குறேன். பட் இந்த கான்செப்ட்டு இந்த படத்தை சொல்ல வந்த கருத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு போய் சேர வேண்டியது தான். ப்ராப்ளி அதை வந்து ஸ்னீக் பீக்காக அந்தந்த சீன் மட்டும் விட்டுடலாம். என்ன சொல்லுங்க, அது வந்து மக்களை போய் ரீச் ஆகட்டும். அது வரும், டெலிவிஷனில் வரும்போது வரும், டெலிவிஷனில் கட் பண்ணி போடுவாங்க, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். பட் ஒரு படைப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ வயலன்ஸாக இருக்கும்போது ஒரு சிக்கல் இருக்குது. அது ஏ சர்டிஃபிகேட்டை தாண்டி வர முடியாது.
சூப்பர் சார். அண்ட் சிஎம் ஜோசப் விஜய் சார் நடிகர் விஜயா இருக்கும் போதே வந்து நிறைய மைல்ஸ்டோன் வச்சுட்டு போயிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து 1000க்கும் மேற்பட்ட தியேட்டரில் வந்து கொடுத்து ஒரு சாதனை படத்துக்குன்னு சொல்றாங்க சார். எந்த அளவுக்கு? இல்ல, நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் வந்து சும்மா ஆளாளுக்கு அடிச்சு விட்டுறாங்க. ஓகே. தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 850-900 ஸ்கிரீன்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா ஒரு சாதனை பண்ணும். வசூல் சாதனை என்பது எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்றது ஒரு 30 கோடியை தாண்டும். நான் சொல்றது ஒர்க்கிங் டே, லீவ் நாள் கிடையாது. ஓகேங்களா? லீக் ஆன படம், ஓகே, 9 மாசம் 7 மாசம் டிலே ஆன படம், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ரீமேக்னு பல பேர் சொல்லி இந்த படத்தை வந்து ஒரு எதிர்பார்ப்பு குறைக்கணும்னு ட்ரை பண்ண படம். அதை தாண்டி அந்த படம் 30 கோடி வசூல் பண்ணோம் அப்படின்ற எதிர்பார்ப்பு வரும்போது எவ்வளவு பெருசா இருக்கு. அதை விட புக் மை ஷோல இந்த படம் 1 மில்லியன் டிக்கெட் மேல பண்ணியிருக்கு. நான் சொல்றது எல்லா ஆல் ஓவர் இந்தியாவில். இதெல்லாம் பார்க்கும்போது தட்ஸ் கால் விஜய் மேஜிக். தளபதி விஜய் மேஜிக் அப்படின்னாலே 1 மில்லியன் டிக்கெட் புக் ஆகும். நான் சொல்றது ப்ரீ சேல்ஸ்ல, பிஃபோர் ஈவன் த ஃபிலிம் ஸ்டார்ட்ஸ். அது பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே 30 கோடி பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது. வேர்ல்டு வைட் இந்த படம் வந்து 100 கோடியை தாண்டும். அது 100, 120, 130 நாளைக்கு நம்மளுக்கு தெரியும். ஆனால் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு 100 கோடி கிட்ட தாண்டும் அப்படின்றாங்க. ஸோ இது என்ன ஓவர்சீஸில் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதனால் எந்த அளவு இந்த படம் பண்ணது நாளைக்கு நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம பேசுகிறோம். ஒரு ஒர்க்கிங் டே அன்னைக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இந்த படம் வந்திருக்குன்னா அது ஒன்லி ஒன் மேன். நான் சொன்ன மாதிரி டாப் 10 ரீசன் எடுத்திங்கன்னா அது தளபதி விஜய்ன்னு சொல்கிறல. இந்த எல்லாத்துக்கும் காரணம் தளபதி விஜய் அவர்கள் தான். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். கண்டிப்பாக தமிழ் சினிமா மிஸ் பண்ண போகுது. இந்த மாதிரி ஒரு மேசிவான ஒரு ஸ்டார், இந்த மாதிரி மேசிவான ஓப்பனிங் கொண்டு வர ஒரு ஸ்டார், அதை விட மக்கள் எல்லாருமே FDFS போய் பார்க்கணும், மீடியாலேருந்து என் சைட்லேருந்து எல்லாருமே FDFS போய் உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஸ்டார். அவர் நடிக்க மாட்டார் சொல்லும்போது நம்மளுக்கே மனசு வருத்தமாக இருக்குது. பட் அவர் அரசியலில் சாதனை பண்ணட்டும். சினிமாவில் கடைசி படத்துலையும் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டு தான் போகிறான்னு நான் சொல்லுவேன். சார், தமிழ் சினிமாவில் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து எப்போ 1000 கோடி அடிப்பாங்க அப்படின்னு சிஎம் விஜய் சார் வந்து 1000 கோடி அடிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த படம் வந்து நீங்கள் அந்த மாதிரி படம் இல்லை. நார்த் இந்தியாவில் பெரிய ரிலீஸே பண்ணல. இப்போ நான் முதல்ல நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். நார்த் இந்தியாவில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணால் தான் இந்த படம் வந்து அங்கே ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணால் தான் அங்கே ஒரு 400 கோடி வந்தால் தான் உங்களால் 1000 கோடி பண்ண முடியும். சால்ட் இன்ட்ரெஸ்ட் துரந்தர்லாம் வந்து துரந்தர் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி அது ஒரு எதிர்பார்ப்பில் உருவாக்கின படம். ஆல் ஓவர் இந்தியாவில் பெருசாக ஓடிச்சு. ஓகே. இப்போ இந்த படம் வந்து எப்படி ரிலீஸ் ஆகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஸ்டேட்லாம் பெரிய ரிலீஸ் இல்லை. ஏன் பண்ணலன்னா அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இது பகவந்த் கேசரி தானே எடுத்து பண்ணியிருக்காங்க. இது எப்படி நம்ம நம்பிக்கையாக எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? அவங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல. ஏன்னா அந்த ஆடியன்ஸும் வந்து ஏற்கனவே பார்த்த கதை தானே, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்கன்னா அது பிறகு அவர் சிஎம் ஆயிட்டார். இந்த படம் வந்து சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தது வச்சுங்களேன், ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு படமாக எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்கும். ஏன்னா அவர் தான் சிஎம் ஆயிட்டார். இந்த படத்தில் சொல்ல வந்த கருத்தெல்லாம் சொல்லிட்டாரு, அது வந்துட்டார், சிஎம் ஆயிட்டார்ல. ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா இது வந்து அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பெருசாக ரிலீஸும் பண்ணல. கர்நாடகாவில் பெரிய ரிலீஸு, கேரளாவில் பெரிய ரிலீஸு, தமிழ்நாட்டில் ரிலீஸு, ஓவர்சீஸ் ரிலீஸு. இதே நீங்கள் ஆந்திரா தெலுங்கானா எடுத்தீங்கன்னா பெரிய ரிலீஸ் ஆகல படம். நார்த் இந்தியாவில் பெரிய ரிலீஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் இது தமிழில் வெளியான படத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த 5 நாட்கள் இந்த படம் அதிரடியான கலெக்ஷன் பண்ணோம். நீங்க ஒரு தோராயமா சொல்ல முடியுமா இவ்வளவு வந்து கான்ஃபிடண்டா? இல்ல, இது வந்து நீங்க இந்த வீக்கெண்ட்ல 100 க்ரோஸ் பண்ணோம். ஓகே. அதெல்லாம் வந்து விஜய் சாருக்கு ஜுஜிபின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து கேட்கவே வேணாம். இந்த வீக்கெண்ட்ல இந்த படம் வந்து ஒரு 100 கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது Thursday, Friday, Saturday, Sundayல இந்த படம் ஒரு 100 கோடி பண்ணும். அது பிறகு எவ்வளோ பண்ண போகுது, எந்த அளவு இந்த படம் வந்து பெரிய லெவலில் போகுன்றதெல்லாம் நம்ம வந்து கணிக்க முடியாது. ஏன்னா மக்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம FDFS பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம். இது வீக்கெண்டில் வந்துருவாங்க. வீக் டேஸில் வரவங்களாம் ஃபேமிலி. அந்த ஃபேமிலி எப்படி வரப்போகிறாங்க, ஏன்னா பர்டிகுலராக ஏசி டிக்கெட் படம் வரும்போது எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம மண்டே பிறகு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த படம் ஒரு 2 வீக்ஸில் பெரிய கலெக்ஷன் அச்சீவ் பண்ண தான் தமிழ் சினிமா எதிர்பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஒரு மைல்ஸ்டோன் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ட்ரேட் கைடில் வந்து எவ்ரி மந்த் ரிலீஸ் ஆன படத்தை பற்றி எழுதுவோம். அதில் நான் ப்ரெடிக்ஷனை போட்டு எழுதிட்டேன். இந்த படம் வந்து வசூல் சாதனையெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கேன். படித்த எனக்கு ஒருத்தர் அந்த எடிட் பண்ண சார் என்ன படம் இப்போ இன்றைக்கி தான் சார் ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்கள் எவ்வளோ எழுதிருக்கீங்கன்னாரு. இல்லை எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குது இந்த படம் இவ்வளோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 வாரம் எண்டில் இந்த படம் வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணோம். முதல் வாரத்தில் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு 100 கோடியே தமிழ்நாட்டில் மட்டுமே பண்ணோம். இது ஓவராலாக எவ்வளோ பண்ண போகுது, ஒரு 500 கோடி 600 கோடி தாண்டுமா அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக் பேசலாம். பட் டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டராக தான் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு மாறி இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய வாழ்த்து சொல்லணும். எந்த ஒரு பெரிய பேனருமே இதை தாங்கியிருக்க முடியாது. இவ்வளோ பெரிய ஒரு சிக்கலை, எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தாலும் இந்த மாதிரி சிக்கல்கள் வரும்போது பெரிய பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி பிளாஸ்ட் மாதிரி ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு அவர் நடுவில் வந்து சாங்கில் வரும்போது டான்ஸ் ஆனார் பார்த்தீங்களா. அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு வெங்கட் நாராயண சாருக்கு வாழ்த்து சொல்லணும். ஏன்னா இது ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸு, அதை மீறி அவருக்கு வந்து விஜய் சார் மேலே இந்த அன்பு, மாபெரும் அன்பு. அதனால தான் எனக்கு வந்து டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவாக மாறி இருக்கார் தமிழ்நாடு அரசனுடைய. ஸோ அவருக்கு கிடைச்ச அந்த மரியாதை பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருந்த இந்த கான்ஃபிடன்ஸ், அந்த ஃபிலிம் எல்லாத்துக்கும் கிடைச்ச மரியாதை தான் பார்க்குறேன். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ், எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, மூக்கில் விரல வச்சு பார்க்குறாங்க. என்னடா இது
இவ்வளோ டிலே ஆன படம். வசூல் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் இப்படி ஒரு பரபரப்பில் இருக்குது. 5 நாளுக்கு டிக்கெட்லாம் வித்துன்னு இருக்கு. அதை விட முக்கியமாக ஒரு கமலா தியேட்டர் வந்து 25வது நாளுக்கு டிக்கெட் போடுறதெல்லாம் பார்க்கும்போது பாப்ரே இது வந்து சம்பவம்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. எந்த அளவு நம்பிக்கை பாருங்க அவருக்கு. 25வது நாளுக்கு டிக்கெட் இப்போ அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாரு கமலா தியேட்டரில். அப்போ ஒரு சம்பவம் தானே எல்லாரும் எதிர்பார்க்கறது. 25 நாளைக்கு எங்கள் தலைவர் படம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் படம் பார்க்குறவங்களாம் எமோஷன் ஆனது. மினிஸ்டர்ஸு எம்எல்ஏஸ் ஓகே, நான் அது வந்து அவங்களுடைய அட்டாச்மெண்ட் நிறைய. பட் காமன் மேன்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எமோஷன் ஆகிறது தேட்டரில், எழுந்து வராமல் இருக்கிறது, விஜய் சாரை திரையில் பார்த்துட்டு இருக்கிறது, அப்படியே உட்காந்து பார்க்கணும்னு நினைக்கிறது, இதில் தான் அவர் ஒரு எமோஷன், அவர் ஒரு சம்பவம் சொல்லுவாங்களே. அது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு இவர் சொல்லுவார், நடராஜன் சாருடைய பிரதர் சொல்லுவார், அவர் ஒரு சம்பவம் அப்படின்வார். அது மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு நம்மளுக்கு இந்த படம் மூலமாக. சூப்பர் சார். அது வந்து இப்போ சினிமாவோட போக்கு எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா விஜய் சார் நடிச்சிருந்தா அவர் படத்தை 4 மணிக்கே ஓட்டிருக்க முடியும், என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்க முடியும். அது வந்து அவர் வந்து 9 மணிக்கு பண்ணுங்க போதும், 120க்கு வந்து டிக்கெட் வைங்க போதும் அப்படின்னு வந்து அவர் வந்து ஆர்டர் போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் சினிமாவில் வந்து நிறைய பேர் ஹாப்பியாக இருக்காங்க. நான் கேள்விப்பட்டோம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே வந்து நிறைய உள்கட்சி பூசுறது மாதிரி இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லுவோம். சினிமா இந்த அளவுக்கு மாறி இருக்கு. அப்படியெல்லாம் அது நம்ம நெகட்டிவாக பாசிட்டிவாலாம் சொல்ல வேணாம். இந்த படத்துக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸை வந்து ஸ்ட்ரிக்டாக என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. ரெண்டாவது நிறைய டிமாண்ட் இருந்தது, 5 மணி காட்சியெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு. அவர் ஒத்துக்கவே இல்லை. அவர் வந்து என் படத்துக்காக பண்ணோம்னா அப்புறம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அதை கேட்க ஆரம்பிப்பாங்க. அவர் என்ன சொன்னார், எல்லா படத்தை மாதிரி இந்த படத்தை ட்ரீட் பண்ணுங்க. எல்லா படத்துக்கும் ஓப்பனிங் வீக்கெண்ட் 7 நாட்கள் அலோடு, 5 காட்சிகள் அது பண்ணுங்க, 7 நாட்கள் அவ்வளோதானே தவிர மற்றபடி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க. ரெண்டாவது டிக்கெட் ப்ரைஸ் ஆல்ரெடி கவர்மெண்ட் அப்ரூவ்டு, அதை தாண்டி எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய டிமாண்ட் இருந்தது, ஓப்பனிங் வீக்கெண்டில் நான் கொஞ்சம் டிக்கெட் ப்ரைஸை மாற்றிக்கலாமான்னு, எதுவுமே கொடுக்கல. அவர் வந்து அதுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு விட்டார். அதாவது மக்கள் வந்து எந்த விதத்திலையும் சங்கடமாகக்கூடாது, மக்கள் எந்த இடத்துலையும் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம படத்துக்காக இது மாதிரி எக்ஸ்ட்ராவாக டிமாண்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க, கலெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும், ஒரு சாதனை பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வரக்கூடாதுங்கிறத அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு. அதை எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஒத்துக்கிட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இந்த படம் மக்களால் பார்க்கப்பட்டு வசூல் வருமே தவிர எக்ஸ்ட்ரா டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணி இல்லை வேறு விதத்தில் வந்து டிக்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. இது மக்களை வந்து பார்ப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க, ஒவ்வொரு ஊர்லேயுமே லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. இன்றைக்கி ஒரு 900-950 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லா ஊர்லேயும் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிட்டு இருக்குன்னா அந்த வசூல் சாதனையும் இந்த படத்துக்கு ஒரு லேண்ட்மார்க்காக மாறும். அது போகும். எப்படின்னா நீங்கள் பல படங்கள் பண்ண முடியாத விஷயத்தை இந்த படம் சாதாரணமாக பண்ணிட்டு போகுது. நான் சொன்ன மாதிரி பல படங்கள் பண்ண முடியாத ஒரு சாதனை. அதாவது இவ்வளோ பெரிய இதெல்லாம் நடந்து வச்சிங்களேன் சம்பவம், ஒரு படத்துக்கு இவ்வளோ பிரச்சனைகள். ஆமாம், ஓப்பனிங்கே வந்திருக்குது. எல்லாருமே சில பேர் அதான் பார்த்தாச்சு இல்லை அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனால் இந்த படத்தை எல்லாரும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க. FDFSல நம்மலாம் ஒன்றா போய் உட்காந்து பார்க்குறோன்னா என்ன அர்த்தம்? தட்ஸ் விஜய் சார். விஜய் சார். அது இன்னொரு அரசியலும் போயிட்டு இருக்கு சார். வந்து நீங்கள் இதுக்கு கம்ஃபர்டபுளாக பதில் சொல்லுங்கள். ஏன்னா சமூக இது மாதிரி பார்க்குறாங்க சார். இப்போ படத்துக்கு போயிட்டு இருந்தால் இன்னும் அங்கே போராட்டம் போயிட்டு இருக்கு, அங்கே மேலே பட்டு இருந்தால் கூட நம்ம ஒரு சைடு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூட படம் பார்க்குறது வந்து ஏன் வந்து படம் பார்க்குறீங்க, அங்கே எவ்வளோ போய் போராட்டம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் வந்து சமூகத்துக்கு வந்து விரோதி அப்படிலாம் சொல்கிறாங்க சார். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? எனக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், அந்த போராட்டம் என்பது நீட்டுக்கு எதிராக பல நாட்களாக போயிட்டு இருக்கு. நீட்டு வந்து வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசினுடைய நிலைப்பாடு வந்து கிட்டத்தட்ட 5 வருடமா இருக்கு. இப்போ இல்லை, இப்போதான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஒரு காக்ரோச் பார்ட்டி வந்து அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ஒரு மூமெண்ட்டாக ஆரம்பிச்ச பிறகு தான் அது மேலே அவேர்னஸாக வந்திருக்கு. பட் ஆனால் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நீட் இருக்கக்கூடாது, நீட்டுக்கு எதிராக வந்து தமிழக அரசு, நான் சொல்கிறது இப்போ இருக்கிற நம்ம தாவைக்கு அரசும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசும் சரி, கண்டினியூஸாக டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தது என்னன்னா நீட் இருக்கக்கூடாது. நீட்னால பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. +2 படித்த பிறகு ஈஸியாக MBBS கிடைக்கிறது போயிட்டு இன்றைக்கி பல பேர் வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கான காரணமே நீட்டு தான். அந்த நீட் எக்ஸாம் லீக் ஆகிருக்கு, பேப்பர் லீக் ஆனதுட்டு பல பேர் வந்து மன உளைச்சலுக்கு ஆனாங்க குழந்தைங்களாம். அது பிறகு எக்ஸாம் வைக்கிறீங்க. அப்போது நீட் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு, இந்தியா ஃபுல்லாக பிரச்சனையாக போயிட்டு இருக்கும்போது இந்த நீட்டுக்கு காரணமாக இந்த மாதிரி லீக் ஆனது காரணமான மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் சொல்கிறது ஒரு தார்மீக பொறுப்பாக தான் கேட்குறாங்க. அவருக்கு ஷிப் பண்ண என்ன பிரச்சனை? அவர் வந்து இல்லை இந்த இதில் வந்து நீங்கள் நீட் தேர்வு வந்து சரியாக நடத்தாதுட்டு பல குழந்தைகளுக்கு வந்து, நான் சொல்ல குழந்தைகள் சொல்கிறது 17 வயசு குழந்தைகள் தானே, அந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் பண உளைச்சலை உருவாக்கியிருக்கீங்க. அதனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ நான் மாற்றிட்டேன்னு சொல்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு. அதை தான் அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒன்றும் வேறு எதுவும் சொல்ல, பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்ல. அது வந்து தார்மீக வெற்றி அவங்களுக்கு. சரி, இனிமேயாவது வரப்போகிற மினிஸ்டர் வந்து ரொம்ப பொறுப்பாக அந்த எக்ஸாமை வந்து ரொம்ப பொறுப்பாக பண்ணுவாங்க, ரொம்ப கவனத்தோடு பண்ணுவாங்க. இப்போது நடந்த நீட்டு வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்தது தெரியுமா? டெலிகிராம் ஆப்பை பேன் பண்ணாங்க ஒரு வாரத்துக்கு. அது பிறகு வந்து யாரையும் வெளியில் விடல. யார் இந்த எக்ஸாமினர்ஸ் யாருமே அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் செட் பண்ணாங்களா, ஒரு வாரத்துக்கு யாரும் வெளில விடல. அவங்க மொபைல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு வாரத்துக்கு எல்லோரும் லாக் பண்ணி வச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ப்ராப்பராக கையில் வச்சு ஒரு வாரம் எக்ஸாம் முடிகிற வரையும் அந்த எக்ஸாமில் யாருமே வெளில போகல. இந்த டிசிப்ளினை முன்னாடி பண்ணியிருக்குமா இல்லையா? அப்போ யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. ஓகே, நீட்டு ஏன் வேணான்றதுக்கான காரணம் இதுதான். இவ்வளோ தொழில் பிரச்சனைகளை உருவாக்கி நீங்கள் வந்து ஒரு CBSE எஜுகேஷன் போர்டு சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸாமை நீங்கள் வைக்கிறீங்க. அதனால் பல குழந்தைகள் ஆல் ஓவர் இந்தியாவில் பாதிக்கப்படுறாங்க.
பர்டிகுலராக ஸ்டேட் போர்டில் படிக்கிற பசங்கள் அப்படின்னு வரும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டினியூஸாக திமுக அரசும் சரி இப்போ இருக்கிற தாவேக அரசும் இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை சீரியஸாக வச்சுக்கணும். ஏன்னா முன்னாடி மெடிக்கல் எஜுகேஷன் வந்து ஆல்வேஸ் வித் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீட் கொண்டு வந்து சென்ட்ரலைஸ் ஆகிட்டாங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட டிமாண்டாக இருக்குது. அதுதான் அந்த பசங்களுடைய எல்லா போராட்டம் பண்ணுற டிசைங்களாக இருக்குது. ஆனால் அந்த போராட்டம் என்பது இப்போ இல்லை. அதை வந்து நீங்கள் காரணம் காட்டிட்டு அது எப்படி நீ இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணலான்றதுக்கு எந்த லாஜிக்குமே இல்லை. இந்த போராட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பல வருடமாக போயிட்டு இருக்கு. பல வருடமாக நீட் இருக்கக்கூடாதுன்ற போராட்டம் போயிட்டே இருக்கு. பல விதங்களில் போராடிட்டு இருக்காங்க தமிழக அரசு. அதனால் வந்து இதுக்காக இந்த போராட்டத்தை வந்து இந்த ஒரு செலிப்ரேஷன் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்முடைய மனசு ஃபுல்லாக அந்த யங்ஸ்டர்ஸ் கூட இருக்குது, காலேஜ் பசங்க கூட இருக்குது, அதை போராட்டம் பண்ணுற இளைஞர்கள் கூட தான் நம்மளுடைய மனசு இருக்குது. இன்ஃபேக்ட் எங்கள் ஃபேமிலியிலே என்னுடைய குழந்தைகள்லாம் சொல்கிறாங்க, அப்பா நம்ம வந்து போராடணும், இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே போராடுறாங்கன்னா இது வந்து உலக லெவலில் போய் ரீச் ஆயிருக்கு. உலகில் எப்படி ரீச் ஆயிருக்குன்னா ஒரு டெமோக்ராட்டிக் போராட்டத்தை ஏன் இப்படி கர்டெயில் பண்ண பார்க்குறாங்க, ஏன் இப்படி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பல பேர் மத்தியில் வந்து ஒரு எழுச்சியாக இருக்குது. அந்த எழுச்சி ஒரு சைடில் நம்ம பேசியே இருக்கும்போது இது வந்து நம்முடைய எழுச்சி. ஏன்னா நம்ம விஜய் சாரை வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம், ஒரு திரையரங்கில் பார்க்குறோம், 1.5 வருஷம் மேலே பார்க்கல வர. அது பிறகு இதுதான் ஒன் லாஸ்ட் டைமாக இருக்கும்போது இந்த செலிப்ரேஷன் நம்ம பண்ணி ஆகணும். வாழ்க்கை என்பது மாறி மாறி தான் வரும். இன்பமும் துன்பமும். ஒரு இடத்துல துன்பம் ஒன்று நடந்துட்டு இருக்கு, பட் சேம் இன்பம் வந்துட்டு இருக்கு. ரெண்டுத்தையும் தான் மாறி மாறி எடுத்துகிட்டு போனோமே தவிர ஒன்லி துன்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே போராட்டம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இங்கே போராட்டம் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம எடுத்து வச்சு அவங்க கேட்குற ஒரு கோரிக்கை என்னென்னா அந்த மினிஸ்டர் வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோ மாற்றுங்க, அவர் வந்து இங்கேருந்து நீக்குங்க, புதுசான ஒரு சிஸ்டம் கொண்டு வாங்க அப்படின்றது ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சேவிஸ் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் இப்போ நேற்று பார்த்து திரு அண்ணாமலை அவர்களே சொல்லியிருந்தார், இது நடந்ததை வந்து நம்ம தவிர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்கு. கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ பேர் போராடும் போது அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் நம்புகிறேன். ஆனால் அந்த தீர்வுக்கு இதுக்கு வந்து நீங்கள் இதை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அங்கே போராடுறாங்க, இது எப்படி நான் செலிப்ரேட் பண்ண கேட்கறது வந்து நியாயமே இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இது வேற அது வேற. சூப்பர் சார். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. ஜூலை 24 அன்னைக்கு இந்த மெகா ஆஃபர் மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. KFC டபுள் டீல் வந்தாச்சு. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.